தன்னுடைய 2 பசங்களையும் அழைச்சிக்கிட்டு தாய் வீட்டுக்கு வந்தா காவ்யா குருவி. அதை பார்த்து தாய் சுசீலா குருவி சந்தோஷப்பட்டுக்கிட்டு, இப்பதான் வரியாம்மா கண்ணு, மாப்பிள்ள வந்திருக்காரா? அவர் வரல அம்மா, பசங்களை அழைச்சிக்கிட்டு நான் மட்டும்தான் வந்திருக்கேன். சரிம்மா, முதல்ல உள்ள வாங்க நீங்க. அந்த விதமா சொன்ன உடனே காவிய குருவி தன்னுடைய பசங்களை அழைச்சிக்கிட்டு வீட்டுக்குள்ள கிளம்பி போனா. ஏம்மா கீர்த்தி பேத்தி, நீ நல்லா ஒழுங்கா ஸ்கூலுக்கு போய் படிக்கிறல்ல? படிக்கிறேன் பாட்டி. எப்ப நான் கூப்பிட்டாலும் எங்க அப்பாவை விட்டு நாங்க வர மாட்டோம்னு சொல்லுவீங்க. ஆனா இந்த வாட்டி உங்க அப்பா விட்டு நல்லா தான் வந்திருக்கீங்க. அம்மா அப்பா வீட்டியண்டா நல்லா சண்டை போட்டாங்க பாட்டி. சாதாரண சண்டை கிடையாது பாட்டி. அம்மா கோவத்துல அப்பாவை அடிச்சிட்டாங்க, அதே நேரத்துல அப்பாவும் அம்மாவை அடிச்சிட்டாங்க. அவங்க மத்தியில பெரிய சண்டை, அதனால எங்களை கொட்டிங்க வந்துட்டாங்க. அவ்வளோ பெரிய சண்டை எதுக்காக நடந்தது பசங்களா? வீட்டுக்காக பாட்டி. வீட்டுக்காகவா? அட அதான் உங்களுக்கு வீடு இருக்கு, அப்புறம் எதுக்காக வீட்டுக்காக சண்டை போடணும்? இப்போ நாங்கள் இருக்கிற வீடு சரியில்லைன்ட்டு அதிகமாக மழை பெஞ்சதுன்னா திடீர்னு அந்த வீடு இடிஞ்சு விழுந்துரும்னு, அதனால அம்மா அந்த வீட்டை சரி செய்ய சொல்லி சும்மா சும்மா அப்பாவை எப்போ பார்த்தாலும் கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ உங்க அப்பாவுக்கு அதுக்காக கோவம் வந்ததா? இல்லை பாட்டி, அப்பா ரொம்ப பொறுமையா காசுக்காக தேடிட்டு இருக்கேன், காசு கிடைச்ச உடனே இந்த வீட்டை நம்ம ஏற்பாடு பண்ணலான்னு நிதானமா சொல்வாரு. ஆனா அம்மா அதை சுத்தமா காதுலே வாங்க மாட்டாங்க. ஆமா ஆமா, உங்க அம்மா ரொம்பவே பிடிவாதக்காரி. சின்ன வயசுல இருந்து தான் நான் பாக்குறேனே. அவ ஏதாச்சும் நினைச்சான்னா அது நடந்தே ஆகணும், இல்லன்னா மூக்கு மேல கோவம் வந்துடும். அப்படி சுசீலா குருவி சொல்லிட்டு இருக்கும்போது காவிய குருவி கோவத்தோட வருவா. அம்மா முதல்ல நீ கேள்வி கேட்கறது நிறுத்து, எனக்கு பசிக்குது, ஏதாச்சும் சாப்பிட கொடு, அதுக்கப்புறமா பொறுமையா என்ன நடந்ததுன்னு நீ கேட்டு தெரிஞ்சுக்கோ. அட சாப்பிட்றதுக்கு நான் வைக்கிறேன்டி, ஆனால் அந்த விஷயத்தை பற்றி கேட்டால் ஏன் அவ்வளோ கோவப்படுற? அதாவது சண்டை வந்தா அதுக்காக மாப்பிள்ளையை அடிச்சிருவியா? முதல்ல பசங்களுக்கு ஏதாச்சும் வைக்கிறியா, இல்லை நாங்களும் இங்கேருந்து கிளம்பிட்டோமா? நீ ஏன் கிளம்பி போடி வெளியில, நான் என்னுடைய பேத்திகளுக்கு நல்லபடியாக ஊட்டி விடுறேன். அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே ஆகாஷ் காக்கா வரும். அத்தை அப்படி கூப்பிட்ட உடனே சுசீலா குருவி ரொம்பவே மரியாதையோட உள்ள வாங்க மாப்பிள்ள அந்த விதமா சொன்ன உடனே ஆகாஷ் காக்கா உள்ள வரும். தங்களுடைய அப்பாவை பார்த்த உடனே கீர்த்தி குருவி மற்றும் சிறி குருவி கட்டி பிடிக்கிறதுக்காக தன்னுடைய அப்பாவை நோக்கி போவாங்க. மாப்பிள்ள நீங்களும் பசங்களும் வாங்க சாப்பிடலாம். எனக்கு வேணாங்க அத்தை, நீங்க பசங்களுக்கு சாப்பாடு வைங்க, காவியா எங்க இருக்க? இப்பதான்ப்பா அப்படி வெளியில போனா. நானும் அப்படியே போய் காவியாண்ட பேசிட்டு வரேன் அத்தை, நீங்க பசங்களுக்கு ஊட்டி விடுங்க சாப்பாடை. சரிங்க மாப்பிள்ள. அப்படி சுசீலா குருவி சொன்ன உடனே அந்த ஆகாஷ் காக்கா வீட்டுல இருந்து வெளியில வந்து முன்னோக்கி பறந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு மரத்தின் கிளை மேல சோகமா உட்கார்ந்து இருக்கிற காவியா குருவி தென்படும். அப்போ ஆகாஷ் காக்கா தன்னுடைய மனைவி நோக்கி போகும். இங்கேயும் வந்துட்டீங்களா? நான் நிம்மதியா இருக்க உங்களுக்கு பிடிக்கலையா இங்க? நீயும் பசங்களும் இல்லாம என்னால அந்த வீட்டுல எப்படி இருக்க முடியும், நீயே சொல்லு. நீங்க அந்த வீட்டை சரி செய்யறேன்னு சொன்னாதான் நான் பசங்களை அழைச்சிக்கிட்டு அங்க வருவேன், இல்லைன்னா என்னுடைய அம்மா வீட்லயே நான் தங்கிடுறேன். இன்னைக்கு சாத்தியமாகாது குருவி, வேணும்னா நம்ம நாளைக்கு பண்ணலாம், ஏன்னா இன்னைக்கு கிளம்புறதுக்குள்ள இருட்டிடும். நீங்க நாளைக்கு ராதாபுரோட வீட்டில் தங்குற மாதிரி இருக்கும் நான் சரி செய்யும் போது. அப்படி சொன்னோடனே காவிய குருவி ரொம்பவே சந்தோஷப்பட்டது. அதன் பிறகு ஆகாஷ் காக்கா மற்றும் காவிய குருவி ரொம்ப அன்பா பேசிக்கிட்டு சுசீலாவோட வீட்டுக்கு வந்திருந்தாங்க. மாப்பிள்ளையும் மகளும் சந்தோஷமா வர்றதை பார்த்து சுசீலா குருவி ரொம்பவே சந்தோஷப்படும். அம்மா நான் என்னுடைய வீட்டுக்கு கிளம்புறேன், அப்பா வந்தாருன்னா நான் வந்துட்டு போன விஷயத்த சொல்லுங்க. சரிம்மா கண்ணு, பத்திரமா போயிட்டு வாங்க. புருஷன் மனைவினா வாழ்க்கையில சண்டை வரத்தான் செய்யும், ஆனா அந்த சண்டைகளை பசங்க முன்னாடி எல்லாம் போடாதீங்க. சரிங்க அத்தை. அந்த விதமா சொல்லிட்டு பசங்களும் மற்றும் மனைவியோட சேர்ந்து ஆகாஷ் காக்கா தன்னுடைய இடிஞ்சு போன நிலைமையில இருக்கிற வீட்டுக்குள்ள வருவாங்க. அப்படி அன்னைக்கான இரவு காவிய குருவி சமைச்சிட்டு இருக்கும்போது பயங்கரமா கனமழை பெஞ்சிட்டு இருக்கும். அப்ப அந்த ஆகாஷ் காக்காவோட வீடு மலைக்கு கொஞ்சம் கொஞ்சம் நனைஞ்சு இடிஞ்சு போற நிலைமைக்கு வந்துடும். அதை நினைச்சு ரொம்பவே பயந்து அவங்க குடும்பம் முழுக்க ஒரு மரத்தின் அடியில வந்தடைவாங்க. ஒரு பக்கம் இடி மின்னலோட பயங்கரமா மழை பெஞ்சிட்டு வரும். நான் சொல்லும் போது கேட்டீங்களா நீங்க? இப்ப பாருங்க. அப்பா எனக்கு பயங்கரமா பசிக்குது. ஆமாப்பா எனக்கும் பயங்கரமா பசிக்குது. கொஞ்ச நேரம் பொறுத்துக்கங்க பசங்களா.
அந்த விதமா சொல்லிட்டு மரத்தின் ஒரு பக்கம் கவரை கட்டி இன்னொரு பக்கம் அந்த காக்கா நின்னுக்கிட்டே அதன் கீழே காவியக்குருவி கிரோசின் ஸ்டவ் வச்சு சமைச்சிட்டு இருப்பா. கொஞ்ச நேரத்துக்கு பிறகு பசங்க சாப்பிட்டு தூங்கிடுவாங்க. ஆனா அந்த ஆகாஷ் காக்கா அப்படியே புடிச்சுக்கிட்டே நின்னுட்டு இருக்கும். மறுநாள் முழுமையா விடிஞ்சிரும். மழையும் சுத்தமா நின்னுடும். அந்த ஆகாஷ் காக்கா தகப்பன் பொறுப்புல ஒரு நல்ல வீடை கட்டி தயாரிக்கும். அதன் பிறகு எல்லாரும் சந்தோஷமா இருப்பாங்க. ஒரு அழகான அடர்ந்த காட்டுக்குள்ள புறா, குருவி, கிளி இந்த 3 பறவைகளும் ரொம்பவே நட்போட வாழ்ந்துட்டு வந்தாங்க. குருவி கர்ப்பிணியானது காரணத்தினால புறா மற்றும் கிளி அவங்களுடைய வீட்டுக்கு போகாம அந்த குருவியோட வீட்லயே இருந்து அதை ரொம்ப அன்பா பார்த்துப்பாங்க. மற்றும் அந்த குருவியும் இவங்க காட்டுற அன்புக்கு மற்றும் நட்புக்கு ரொம்பவே சந்தோஷப்படும். ஆனா இவங்களுடைய ஒற்றுமையான நட்பு அந்த காட்டுக்குள்ள இருக்கிற காக்கா மற்றும் கழுகுக்கு சுத்தமா பிடிக்கல. அதனால அவங்க மத்தியில சண்டையை மூட்டி விடணும்ட்டு அந்த குருவியோட வீட்டுக்கு கொஞ்சம் தூரமா இருக்கிற ஒரு மரத்தின் கீழே உட்காந்து அவங்கள கண்காணிச்சுட்டு இருந்தாங்க. ஏண்டா கருப்பு காக்கா, உனக்கு ஏதாச்சும் ஐடியா தோணுச்சா? அப்படி கேட்ட உடனே அந்த காக்காவுக்கு எங்கேயும் இல்லாத அளவுக்கு கோவம் வந்துச்சு. அண்ட் அதை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு, இதை பார் கலக்கு, இன்னொரு வாட்டி என்னை கருப்பு காக்கான்னு கூப்பிட்டா அவ்வளோதான். நான் போய் உடனடியாக குருவியோட நட்பாக இருப்பேன். அதுக்கப்புறம் உன்னோட கதி தனியாக தான் இருக்கணும், புரிஞ்சுதா? ஐயோ என்னை மன்னிச்சிடுறா, இன்னொரு வாட்டி அப்படியெல்லாம் சொல்ல மாட்டேன். ஏதாச்சும் கெடுக்கணும்னா அதில் முதலாலாம் உன்னோட ஐடியாஸ் தான் இருக்கும். ஆனால் இன்னைக்கு என்னாச்சு, லேட்டாக இருக்க? அது அடிக்கடிக்கு அப்படி தான் ஆகும். அப்படி அவங்க பேசிக்கிட்டே யோசிச்சுட்டு இருந்தாங்க. ஒரு நாள் அதுவுமா கட்டில் மேல தூங்கிட்டு இருக்க குருவி அண்ட கையில பால் கிளாஸோட புறா பறந்து வந்தது. அதே நேரத்துல அது கூடவே கிளியும் கையில டேப்லெட்ஸ் எடுத்துக்கிட்டு அந்த புறாவோட பக்கத்துல உட்காந்துச்சு. குருவி, இனி நீ தூங்குனது போதும், ஏஞ்சிரு, ஏஞ்சி இந்த பாலை குடி. அதே மாதிரி இந்த டேப்லெட்டையும் போட்டுக்கணும், ஏஞ்சிரு குருவி. அப்படி அவங்க சொன்னது கேட்ட உடனே தூக்கத்திலிருந்து ஏஞ்ச குருவி கையில பால் கிளாஸ் பிடிச்சிட்டு இருக்கிற புறாவையும் மற்ற டேப்லெட்ஸை வச்சிட்டு இருக்கிற கிளியும் பார்த்துச்சு. மற்றும் உடனடியாக ஏஞ்சி கட்டில உட்காரும். நான் பண்ண நன்மை என்னன்னு எனக்கே தெரியாது. ஆனா உங்களை மாதிரி ஒரு நல்ல நண்பர்கள் எனக்கு அமையறது நான் ரொம்பவே கொடுத்து வச்சிருக்கணும். உங்களுடைய அன்பு மற்றும் நட்பு எனக்கு மட்டும் இல்லாம என்னுடைய பிறக்க போற பசங்களுக்கும் வரணும். அதே மாதிரி நம்ம என்னைக்குமே பிரியக்கூடாது. நம்மளை பிரிக்கணும்ட்டு சில வேலை இல்லாத பறவைகள் எல்லாம் என்னைக்குமே யோசிச்சுட்டு தான் இருக்காங்க. அவங்களுக்கு நட்போட மதிப்பு தெரியாது புறா. அப்படி சொன்னது பிறகு அந்த குருவி புறா அண்ட பாலை வாங்கிட்டு குடிச்சிட்டு இருக்கும். அதன் பிறகு கிளி கொடுத்த டேப்லெட்ஸை சாப்பிடும். நீ பண்ண அந்த உதவியை நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன் மற்றும் என்னைக்கும் உன்னை விட்டு பிரிய மாட்டேன். அப்பவே பிறந்த என்னுடைய பசங்களை அந்த கழுகு சாப்பிடணும்னு நினைக்கும் போது உன்னுடைய உயிரை நீ பதிக்காம அதை எதிர்த்து நின்று காப்பாத்தின. அதை நான் மறந்தேன்னு ஒரு பறவையா பிறந்து என்ன லாபம்? இனி போதும், நிறுத்துங்க உங்களுடைய சென்டிமெண்ட் டைலாக்ஸ். இப்படியே பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா எங்களை இன்னும் அள வச்சிருவீங்க போல. நம்ம 3 பேரும் ஒரே பறவையோட வயத்துல பிறக்காட்டியும் நமக்கான இந்த நட்பு என்னைக்குமே பிரியக்கூடாது. அது மட்டும் இல்லாம இந்த நட்பு நம்மளுடைய பசங்களோட தொடர்ந்துகிட்டே இருக்கணும். குருவி, நீ கொஞ்சம் பத்திரமாவே இரு. நீங்க இருக்கும்போது எனக்கு என்ன பிரச்சனை? நீ என்னுடைய பசங்களை காப்பாத்தினல, அதனால அந்த கழுகு எப்பெல்லாம் உன்னை கொல்லலாமா, அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய 3 பேரோட நட்பு எப்போ பிரிக்கலாமான்ட்டு அந்த கொடூரமான காக்கா கூட சேர்ந்து நம்மளை அந்த மரத்துலேருந்து கண்காணிச்சிட்டு இருக்கு. எங்கே எனக்கு ஒன்றும் தென்பட மாட்டேங்குது. சரியா பாருடி, அந்த மரத்தாண்டா இருக்கா. புறாவோட பேச்சு கேட்ட கிளி மற்றும் குருவி ஜன்னல்ல இருந்து அந்த கழுகை எட்டி பார்ப்பாங்க. மற்றும் அந்த கழுகு அவங்களை கண்காணிச்சிட்டு இருக்கிறது தென்படும். ஆமாடே குருவி, இந்த புறா நல்லாவே அவங்களை கவனிச்சது. சரி சரி, அவங்க கிட்ட இருந்து நான் ரொம்பவே பத்திரமா இருக்கேன். ஆனா நீங்களும் உணவை தேடி போகும்போது அதோட கண்ணில் படாம ரொம்பவே பத்திரமா இருங்க, மறந்துடாதீங்க. அந்த விதமா அந்த குருவியும் சொல்லிச்சு. அதன் பிறகு சில நாட்கள் கழிஞ்ச உடனே ஒரு நாள் அதுவுமா அந்த ராட்சச கழுகுக்கு ரொம்பவே பசிக்கும். எங்க காட்டு முழுக்க தேடினாலும் சுத்தமா உணவு கிடைக்கல அதுக்கு. மற்றும் மீன்களும் கிடைக்கல. இனி வேற வழி தெரியாம அங்க இருக்கிற காக்காவை கொத்தி கொன்னு சாப்பிடணும்னு வரும். இதெல்லாம் கவனித்து முன்னெச்சரிக்கையான அந்த காக்கா அங்க இருந்து புத்திசாலித்தனமா தப்பிச்சு ஓடிடும். அப்பதான் அந்த கழுகுக்கு உடஞ்ச ஒரு கிலோ குத்தி அதுக்கு காயமாகும். மற்றும் அதனால சுத்தமா பார்க்க முடியல. அந்த காரணத்தினால அதனால உணவை கூட சேகரிக்க முடியல. அப்ப அந்த கழுகு தன்னுடைய வீட்டுல காப்பாத்துங்க காப்பாத்துங்க அப்படின்னு கத்திட்டு இருக்கும் போது அந்த வழியா போயிட்டு இருந்த இந்த 3 பறவைகளும் கழுகோட வீட்டுக்குள்ள வந்து அந்த கழுகோட நிலைமையை பார்ப்பாங்க மற்றும் பரிதாபப்படுவாங்க. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சு யாராச்சும் காப்பாத்துங்க. இதை பார்ப்புற நம்ம வீட்டில் இருக்கிற ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் கொண்டு வா. மற்றும் கிளி, நீ ஓடுற நதியாந்த போய் அங்கே கிடைக்கிற மீன்களையும் நீ கொண்டு வந்துரு. அப்படி சொன்ன உடனே வேற எதுவும் எதிர்த்து பேசாம உடனடியாக குருவியோட வீட்டுக்கு போய் அந்த ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸை கொண்டு வந்து கழுகோட வீட்டுக்கு வருவாங்க. மற்றும் அந்த குருவி காயப்பட்ட இடத்துல கட்டு போடும். இதே நேரத்துல அந்த கிளியும் நதியாண்ட போய் மீன்களை கொண்டு வந்துரும்.
நீங்க ரொம்ப ரொம்ப நல்ல பறவைகள். ஆனா நான் உங்களுடைய நல்ல மனசை புரிஞ்சிக்காம உங்களுடைய பசங்களையும் மற்றும் உங்களையும் கொல்ல பார்த்தேன். ஆனா இன்னைக்கு நீங்க தான் என்ன காப்பாத்தினீங்க. உங்களுடைய நன்றியை நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன் என்னுடைய வாழ்க்கையில. அன்னில இருந்த அந்த கழுகு அவங்க கூட ரொம்ப நட்பாக இருந்து மற்றும் அந்த பாம்பு கிட்ட இருந்து அவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராம ரொம்ப பாதுகாப்பா பாத்துக்குச்சு. அந்த பறவைகளோட நல்ல குணம் தான் அவங்களுக்கான ஸ்ரீராம ரக்ஷனை. புருஷ மனைவியான ஆகாஷ் காக்கா சுமா குருவி கண்ணுல கண்ணீரோட கவலைப்பட்டுக்கிட்டு தங்களுடைய மகளான கீர்த்தி குருவி அழைச்சுக்கிட்டு முன்னோக்கி பறந்து போயிட்டு இருப்பாங்க. இந்த அளவுக்கு நம்மள மோசம் பண்ணுவாங்கன்னு நான் சுத்தமா நினைச்சு பார்க்கலங்க. நினைச்சு பார்க்காத நடக்கிறது தான் வாழ்க்கை சும்மா. ஒருவேளை நமக்கு எல்லாமே நல்லபடியா அமைஞ்சா நம்ம கடவுளை வணங்குவோமா என்ன? எது என்னவா இருந்தாலும் நம்ம கூட வேணும்னு அந்த ராதா புறா சண்டை போட்டுக்கிட்டா. எனக்கும் அப்படிதான் தோணுது சும்மா. ஆனால் என்ன பண்ணுறது, அவள் என்னுடைய தம்பியோட மனைவி. அதை தவிர வேற என்னால் என்ன பேச முடியும்? நீங்கள் பேசினா கரெக்டாக இருக்காது, அதை நான் ஒத்துக்கிறேன். ஆனால் நம்மளை திட்டும் போது உன்னுடைய தம்பி அங்கே தானே நின்றுட்டு இருந்தாரு. அவர் தடுத்து ஏதாச்சும் பேசலாம்ல. அதான் பேசினான் இல்லை சும்மா, அதுக்குள்ளேயே மறந்துட்டியா நீ? நான் ஒன்றும் மறக்கலை. அவ்வளோ சீக்கிரமாக மறக்கிறதுக்கு உன்னுடைய தம்பி பண்ணது உடம்புல காயம் கிடையாது, என்னுடைய மனசுக்கு தான் ஆச்சு அந்த காயம். என்னுடைய உயிர் இருக்கிற வரைக்கும் அந்த காயம் என்னைக்குமே நான் மறக்க மாட்டேன். அப்படி சொல்லிக்கிட்டு அந்த சுமா குருவி ரொம்பவே வருத்தப்பட்டு இருந்தது. அதை பார்த்த தன்னுடைய மகள் கீர்த்தி குருவியும் ரொம்பவே வருத்தப்பட்டது. இந்த சண்டைக்கு காரணம் நான் தான். நம்ம சித்தப்பா அவங்க புதுசா ஏசி கொண்டு வந்தாங்க, அதை நம்ம யூஸ் பண்ணக்கூடாதுன்னு நீங்க சொல்லவே இல்லை. அது மட்டும் இல்லாம அந்த வீட்டுல பயங்கரமா சூடா இருந்ததுனால நான் ஏசி ஆன் பண்ணி உட்கார்ந்துட்டு இருந்தேன். ஐயா தங்கம், இதுல உன் தப்பு எதுவும் கிடையாதுமா, சுத்தமா கிடையாது. எல்லா தப்பும் எந்ததாம்மா. அப்படி பேசிக்கிட்டு அவங்க முன்னோக்கி பறந்து போயிட்டு இருக்கும்போது ஆகாயத்துல சூரியனோட சூடு அந்த இடத்தையே பயங்கரமா கொளுத்திட்டு இருக்கு. அப்ப அந்த கீர்த்தி குருவி அந்த சூட தாக்கு பிடிக்க முடியாம கீழே மயங்கி விழுந்துருவா. அதை பார்த்து பயந்து போன ஆகாஷ் காக்கா மற்றும் சுமா குருவி தன்னுடைய மகளை பிடிப்பாங்க. மற்றும் அங்கிருந்து அவங்க ஒரு மரத்துக்கு கீழே பறந்து வருவாங்க. அப்போ மயங்கி போன நிலையில மகள் குருவி, அப்பா ரொம்ப தாகமா இருக்குப்பா, எனக்கு சுத்தமா முடியல, எனக்கு தண்ணி வேணும்பா அப்படி சொல்லி வருத்தப்பட்டு இருந்தது. அதை கேட்ட ஆகாஷ் காக்கா மற்றும் மனைவியான சுமா குருவி அவங்க ரொம்பவே வருத்தப்பட்டாங்க. போங்க, போய் நம்மளுடைய மகளுக்கு தண்ணி கொண்டு வாங்க. அந்த விதமா சொன்னோடனே அதை கேட்ட அந்த ஆகாஷ் காக்கா, சரி சுமா, நீ நம்மளுடைய மகளை ரொம்ப பத்திரமா பார்த்துக்கோ, நான் போய் எங்கேயாச்சும் தண்ணி இருக்கான்னு கொண்டு வரேன். அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது ஆகாஷ் காக்காவோட தம்பியான மதன் காக்கா தண்ணி பாட்டில் எடுத்துக்கிட்டு அங்க பறந்து வந்துட்டு இருந்தான். அண்ணா, கீர்த்திக்கு இந்த தண்ணியை குடிக்க வைங்கண்ணா. வேணாடா தம்பி, அப்புறம் உன்னுடைய மனைவி வந்து வாய்க்க வந்தபடியெல்லாம் திட்டுவான். உங்கள் வீட்டில் எப்படியோ பொறுத்துக்கிட்டோம், ஆனால் இங்கெல்லாம் எங்களால் பொறுத்துக்கவே முடியாதுடா. அண்ணா, ஏதாச்சும் இருந்தா நம்ம அப்புறமா பேசிக்கலான்னு. முதல்ல தாகத்தால துடிச்சிட்டு இருக்கிற கீர்த்திக்கு இந்த தண்ணியை கொடுங்கண்ணே. அப்படி சொன்ன உடனே அந்த ஆகாஷ் காக்கா தன்னுடைய மகளான கீர்த்தி குருவியை பார்ப்பான். கண்ணை மூடி மயங்கின நிலையில இருந்த கீர்த்தி குருவி, அப்பா ரொம்ப தாகமா இருக்குப்பா, அப்பா குடிக்க தண்ணி கொடுங்க, தாகமா இருக்கு. அப்படி புலம்புறதை கேட்டு அந்த மதன் காக்கா மனசு ரொம்பவே வருத்தப்பட்டு உடனடியாக கீர்த்தி குருவியாண்ட கிளம்பி போனான் மற்றும் தண்ணியை குடிக்க வச்சான். கொஞ்ச நேரத்துக்கு பிறகு அந்த கீர்த்தி குருவி கண்ணை திறந்தது மற்றும் மதன் காக்கா தென்பட்ட உடனே சந்தோஷத்தோட, சித்தப்பா நீங்க வந்துட்டீங்களா? அட வந்துட்டேம்மா, நீ ஒன்றும் கவலைப்படாத. அதான் நான் வந்துட்டேன்ல, நீ தான் என்னுடைய தங்கமாச்சே, உன்னை எப்படி விடுவேண்ணா? சாரி சித்தப்பா, நான் ஏசி ஆன் பண்ணாம இருந்திருக்க வேண்டியது. இதை பாருமா, அந்த ஏசி உன்னுடைய சித்தப்பா தான் வாங்கினது, அதனால அது உன்னுடைய ஏசி. இந்த விஷயத்த நான் உன்னுடைய சித்தி முன்னாடி வெளிப்படையா சொல்ல முடியாது. அப்படி சொன்ன என்ன ஆகும் சித்தப்பா? அப்படி ரொம்பவே அப்பாவியா கேட்கும் அந்த கீர்த்தி குருவி. உப்ப நடந்த மாதிரியே சண்டையும் நடக்கும். அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது நடுவுல சுமா குருவி புகுந்து, வேணப்பா எதுவும் பேசாத, உன்னுடைய மனைவி எங்களை அந்த விதமா பேசும்போது நீ எதுவும் பேசாம அமைதியா இருந்த. ஆனா இங்க வந்து நீ ரொம்ப அன்பா பேசுற, இது எங்களால தாங்கிக்க முடியாது. என்ன நீங்க ரொம்பவே தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க அண்ணி. என்னப்பா, எங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு நாங்க உங்களை புரிஞ்சு வச்சிருக்கோம். உன்ன மாதிரியோ இல்ல உன்னுடைய மனைவி மாதிரி நாங்க படிக்கவே இல்லைல்ல. அப்படி சொன்ன உடனே அந்த மதன் காக்கா கொஞ்சோண்டு சிரிச்சுக்கிட்டே, அண்ணே, நம்மளுடைய கீர்த்திக்காக நான் ஒரு சின்னதா ஒரு கிஃப்டை ரெடி பண்ணி வச்சிருக்கேன், அதை தயவு செஞ்சு வாங்கிட்டு போங்கண்ணே. அதை கேட்ட உடனே கீர்த்தி குருவி ரொம்பவே சந்தோஷத்தோட, கிஃப்டா? எனக்காகவா? அட எங்க இருக்கு சித்தப்பா? என் கூட வாமா, நான் கொண்டு போய் காட்டுறேன் உனக்கு. அந்த விதமா சொல்லிட்டு கீர்த்தி குருவியை அழைச்சிக்கிட்டு அங்க இருந்து கிளம்பி போச்சு அந்த மதன் காக்கா. இனி பொண்ணுக்காக எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு அவங்க பின்னாடியே சுமா குருவியும் ஆகாஷ் காக்காவும் பறந்து பின் தொடர்ந்து போனாங்க. அப்படி அவங்க கொஞ்ச தூரம் போன பின்பு மதன் காக்கா மற்றும் கீர்த்தி குருவி ஒரு மாட்டு சாணியால தயார் செஞ்ச வீட்டாண்ட நெருங்கி வந்தாங்க. அந்த வீட்டையே பார்த்து கீர்த்தி காக்கா,
இந்தாம்மா, இதான் உன்னுடைய சித்தப்பா உனக்காக தர்ற கிஃப்ட். என்னது மாட்டுச்சாணி வீடா? ஆமாம்மா கண்ணு, மாட்டுச்சாணி வீடுன்னு அவ்வளோ எளிதெல்லாம் எடுத்துக்காத நீ. எதுக்காகனா இனி வெயில் காலம் ஆரம்பிச்சிடுச்சு. வரப்போற நாட்கள்ல வெயில் பயங்கரமா கொளுத்தி எரியும். ஆனா ஏசி இல்லாம நீ தூங்க மாட்டே இல்லம்மா கண்ணு. அதனால்தான் உனக்காக இந்த சாணியால வீட்டை ரெடி பண்ணி கொண்டு வந்திருக்கேன். அது மட்டும் இல்லாம இந்த வீட்டுல நீ தூங்கும் போது நல்லபடியா தூங்கலாம். அது மட்டும் இல்லாம இது உள்ள ரொம்பவே குளிரா இருக்கும். பசங்களே இல்லாத உன்னோட சித்திக்கு உன்னுடைய அருமை சுத்தமா புரியாது. அப்படி புரியுற வரைக்கும் நமக்கு இந்த கஷ்டம் தீராது. அப்படி சொல்லிக்கிட்டு அழுகும் அந்த மதன் காக்கா. ஐயோ அழுவாதீங்க சித்தப்பா. ஏசி ஆன் பண்ணும்போது என்னை சித்தி திட்டினதுக்கு நீங்க எதுவும் பேசாம அமைதியா நின்னது எனக்கு இப்பதான் எல்லாமே புரிய வருது. அந்த விதமா சொல்லிட்டு அழுதுட்டு இருக்கிற மதன் காக்காவோட கண்களை துடைக்கும் கீர்த்தி குருவி. அப்பதான் அந்த மதன் காக்காவோட மனசு தன்னுடைய அண்ணா மற்றும் அண்ணியான 2 பேருக்கும் புரிய வந்தது. சாரிடா தம்பி, உன்னை நான் சரியாவே புரிஞ்சிக்க முடியல. ஆமாப்பா, நானும் உனக்கு சாரி சொல்லிக்கிறேன். நீ கவலைப்படாத. என்னைக்கா இருந்தாலும் ஒரு நாள் கண்டிப்பா நம்மளுடைய உறவுகள் சேரும். நாங்க இங்க ரொம்பவே பத்திரமா இருக்கோம். ஆனா நீயும் அங்க ராதாபுரமும் சந்தோஷமா இருக்கணும், சரியா? அந்த விதமா அவங்க அண்ணி மனசார சொன்ன உடனே அந்த மதன் காக்கா சந்தோஷத்தோட அங்கிருந்து பறந்து போயிடுச்சு. ஆகாஷ் காக்காக்கும் மற்றும் சுமா குருவிக்கு அதே மாதிரி கீர்த்தி குருவிக்கும் தன்னுடைய சித்தப்பா கொடுத்த அந்த மாட்டுச்சாணி வீட்டுல சந்தோஷமா வாழ்ந்துட்டு வந்தாங்க.